உங்களுடைய சின்ன வயசு ட்ரீம்னா அது என்னவா இருந்துச்சு? எப்பவுமே என்னோட ட்ரீம் வந்து மியூசிக்கா தான் இருந்தது. அது எப்போ வந்து மியூசிக்ங்கிறது என்னோட ட்ரீமா மாறுதுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் தட் வாஸ் ஒன்லி திங் தட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டூ பி. ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து மைக்கேல் ஜாக்சன் அண்ட் நம்ம இசைஞானி இளையராஜா சார் தான். எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் மியூசிஷியன்னா மைக்கேல் ஜாக்சன் தான். ஐ மீன் இன்ஃபாக்ட் ஏன்னா, அ எங்க பார்த்தாலும் அவரோட போஸ்டர் இருக்கும். அவரோட பேர் கூட தெரியாது. ஆனா அவர் பாடுவாரு, ஆடுவாருன்னு தெரியும். மியூசிக்கே தெரியாதப்ப மைக்கேல் ஜாக்சன் தெரியும். ஆமா, கண்டிப்பா. மியூசிக்கே தெரியாத வயசுல வந்து மைக்கேல் ஜாக்சன் தெரியும். மைக்கேல் ஜாக்சன்ங்கிற பேர் கூட தெரியாது. ஆனா அவர் ஆடுவாரு, பாடுவாருன்னு தெரியும். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் மைக்கேல் ஜாக்சன். ஏன்னா எங்க போனாலும் சும்மா ஒரு பிளாக்ல ஒரு ஹேட் போட்டு சும்மா ஒரு அப்படி ஒரு ஒரு லைன் அப்படி இருந்தாலும் மைக்கேல் ஜாக்சன் தெரியும். ஸோ அந்த மாரி. ஸோ மைக்கேல் ஜாக்சனோட வீடியோஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வளர்ந்தேன். அதே மாரி எங்க அப்பா வந்து எனக்கு அப்போ ஒரு இது கிஃப்ட் பண்ணாரு. ஒரு டேப். தி லெஜெண்ட் கன்டினியூஸ்ன்னு ஒரு டேப். அது வந்து ஸ்கூல்லேருந்து வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அது வந்து இட் வாஸ் எ டாக்குமெண்டரி ஆன் மைக்கேல் ஜாக்சன். ஓகே. ஸோ அது பார்த்து அவர் வந்து எப்படி பாடுவாரு, எப்படி ஆடுவாரு. ஐ திங்க் மேபி தட் ஒன்லி காட் மீ இன்டூ தட் சிங்கிங் அண்ட் டான்சிங். நான் இன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல பாடிட்டு ஆடுறேன் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா காரணம் வந்து மைக்கேல் ஜாக்சனோட வீடியோஸ் இல்ல இப்ப இங்க உள்ள வரும்போதே ஆடிட்டே தான் வந்தாரு.